ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரேண்டமாக 4 பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. பார்ப்போம் நம்மளால் இந்த ரேண்டமான 4 பிளேயரை வச்சு பார்த்தீங்கன்னா 4 இல்லை 3 பிளேயர் தான், நம்மளோட சேர்த்தா தான் 4 பிளேயரு. ரேண்டமாக 3 பிளேயரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் புய்யா அடிக்க முடியுமாங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். நம்மளால் எத்தனை கில்லு எடுக்க முடியுதுங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் 3 பேரும் பார்த்தீங்கன்னா வேறு டைரக்ஷனில் போயிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வேறு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபயரிங் நடக்குது. பார்த்தீங்கன்னா எனிமையே எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா குத்து மதிப்பாக சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா யாரையுமே பார்க்கல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் ஒருத்தரை டவுன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரேண்டமான டீம்மேட்டு தான். நம்ம பங்குக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் லைட்டாக கில் எடுக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம எந்த கில் இல்லாமல் கடைசியாக வந்துடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கில் எடுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபயரிங் பயங்கரமாக நடக்குது. ஓ மை காட், நமக்கு பின்னாடி வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறது கஷ்டம்தான். பார்த்தீங்கன்னா கில் எடுத்துட்டாங்க. நம்ம லைட்டாக டேமேஜ் கொடுத்தோம். கில்லு பார்த்தீங்கன்னா வேறவங்களுக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1-0 பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ரவுண்டு யார் ஜெயிப்பாங்கங்கிறது தெரியல. இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை பார்த்தீங்கன்னா மாற்றிடணும். பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம கிங் ஃபிஷரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். 22 புல்லட் இருக்கும். பார்த்தீங்கன்னா 22 புல்லட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனிமி மேலே இந்த 22 புல்லட்டையும் இறக்கி பார்த்தீங்கன்னா நம்மளால் கில் எடுக்க முடியுதாங்கிறத பார்த்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஊக்காங் கேரக்டர் போட்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்காங் கேரக்டரை தான் பார்த்தீங்கன்னா குறி வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேரக்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இருக்குது. பயங்கரமான கேரக்டர் ஸ்கில்லு. எனிமிக்கிட்ட அனுப்பிவிட்டா பார்த்தீங்கன்னா எனிமியை பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சத்தானா பார்த்தீங்கன்னா அழிச்சோம்னா அந்த டேமேஜ் போயிடும். பார்த்தீங்கன்னா ஓ மை காடு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கில் எடுத்துட்டாரு. பழையபடி நம்ம மேலே புல்லட் பட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒருத்தவர் தான் பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்குது. 4 vs 1 முடியுமா? இவரால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமாங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா அப்படியே சில மாதிரி நிற்கிறாரு. அப்படி நின்னா கிளிச்சு. பார்த்தீங்கன்னா கேமில் கிளிச்சு. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷூட் பண்ணி டவுன் பண்ணிட்டாப்புல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ப்ளே பண்ணுறவரும் ஊக்காங் கேரக்டர் வச்சுருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா வேறு கன்னை எடுத்தாச்சு. மேக் 10 பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறோம். பார்ப்போம் இதை வச்சு நம்மளால் இந்த ரவுண்டு ஜெயிக்க முடியுமா? கம்பேக் கொடுக்க முடியுமா? இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லாவே வெயிட் பண்ணி ப்ளே பண்ணணும். போன முறை பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டுட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் கேம்ப் பண்ணி ப்ளே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நம்ம இந்த இடத்துல கேம்ப் பண்ணலாம். இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா மண்டையிலே ஹெட்செட்டு பட்டுன்னு விழுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுன்னு போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல உக்காந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரை வச்சு குறி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரெட் டாட் வந்தால் ஒரு அழுத்து. பார்த்தீங்கன்னா யாரும் ரெட் டாட்டுக்குள்ளே வர மாதிரி தெரியல. நம்ம டீம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிறப்பல லைட்டாக பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஓ மை காட், லைட்டாக ரெட் டாட் வந்தது. நல்ல டேமேஜு. பார்த்தீங்கன்னா கில்லு தான் விழுகலை. பார்த்தீங்கன்னா பழையபடி ரெட் டாட் வருதாங்கிறத கவனிக்கலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 3 பேர் ரிவே ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா அனுப்பியாச்சு. இப்போ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ரோபோட்டை வச்சு ரிவே பண்ண வச்சிடலாம். ஓ மை காட், கேரக்டர் ஸ்கில்லு பயங்கரமாக வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா புய்யாவே அடித்தாச்சு. கேரக்டர் ஸ்கில் உண்மையிலேயே அந்த கேரக்டர் ஸ்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாராட்டி ஆகணும். பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம இருந்தோம். ரிவே பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோதான். அந்த கேரக்டர் ஸ்கில் இல்லைன்னா கண்டிப்பாக ரிவே ஆகி வந்திருப்பாங்க.
பார்த்தீங்கன்னா எல்லா கன்னையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம MP40 பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். லாங் ரேஞ்செலாம் போகாதுன்னு தான் நினைக்கிறேன். MP40 பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு கிங்ஃபிஷரை வச்சுருக்குறோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு கிங்ஃபிஷர் எடுத்துருக்குறோம். பார்ப்போம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுமா, இந்த ரவுண்டும் நம்மளால் ஜெயிக்க முடியுமாங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டினம் 3 ஸ்டாரில் தான் இருக்கிறோம். இந்த ரவுண்டு ஜெயித்தோம்னா பிளாட்டினம் 4 ஸ்டார் ஆயிரும். அதாவது பிளாட்டினம் 3ல் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா லூட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. நல்ல டேமேஜு. ஓ மை காட், ஆப்போசிட்லேருந்து கில் எடுத்துட்டாப்புல. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஆப்போனண்ட் தான் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவருக்கும் லைட்டாக டேமேஜ் கொடுத்தேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டார். பார்த்தீங்கன்னா ஓ மை காட், ரிவேவ் பண்ணியிருக்கிறாப்புல. பார்த்தீங்கன்னா ரிவேவ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா க்ளூவால் போட்டாச்சு. லைட்டாக நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்தாப்புல. க்ளூவால் போட்டு நம்மளே பாதுகாத்துக்கிறதாச்சு, இல்லைன்னா நம்ம டவுன் ஆகிருப்போம். பார்த்தீங்கன்னா யாருமே டவுன் ஆகல இந்த ரவுண்டில். இந்த ரவுண்டு ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா நம்ம பொய்யான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இந்த ரவுண்டு ஜெயிச்சா நம்ம பொய்யா அடிச்சிடலாம். இந்த முறை பார்த்தீங்கன்னா வேறு கன்று எடுத்துருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டு கன்று. இதை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். பார்ப்போம் இந்த கன்னை வச்சு நம்மளால் பொய்யா அடிக்க முடியுமாங்கிறத பார்த்துடலாம். இந்த தடவைக்கும் MP40 தான் கை கொடுக்குமா. MP40 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ரேஞ்சாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா MP40 வச்சு அழுத்த முடியும். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டவுன் ஆகிட்டாப்புல, ரிவேவ் பண்ணிடலாம். ஓ மை காடு, நல்லாவே பார்த்தீங்கன்னா நமக்கு டேமேஜு. ஓ மை காடு, எனிமிலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டவுன் ஆகுறாங்க. நம்ம ஹீல் பண்ணுறதுக்குள்ளேயே பொய்யா கிடச்சிருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஹீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆப்போனன்ட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாப்புல. மார்க்கும் பண்ணியாச்சு எனிமி எங்கே இருக்கிறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் பொய்யா கிடச்சிருச்சு. ஓ மை காடு, பொய்யா பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்றி. நீங்கள் இன்னும் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 கிலோ எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.